ஏன்னா இந்த ஹெல்மெட் உள்ளே மண்டைக்குள்ளே போக மாட்டேது. குட்டியாக இருக்குன்னா மண்டைக்குள்ளே போக மாட்டேது கைஸ். ஸோ ஹெல்மெட். ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபராஸ்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் ஹெல்மெட். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது, எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஆனாலும் இதை ஒரு ரிவ்யூ போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஒரு ரேசிங் ஹெல்மெட் மாதிரி இருக்குது. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு என்ன ஹெல்மெட்லையும் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹெல்மெட் உள்ளே போட்டிருக்கவங்க என்னால் இது போட முடியல. ஸோ ஹெல்மெட் போட்டிருக்கவங்க வழி எது பார்க்க முடியும். அந்த இது சூப்பராக இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. ஆனால் உள்ளேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. நான் உள்ளேருந்து பார்க்குறத காட்டுறேன். உள்ளேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது பார்க்க. ஆனால் நான் காட்டுறேன், உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இதை இப்படி திறந்தீங்கன்னா இப்படி திறக்கும் போதும் செமையாக இருக்குது. திறக்கும் போது அந்த ஒரிஜினலோட ஹெல்மெட் எப்படி இருக்கும் அது மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது காய்ஸ். ஸோ சூப்பராக இருக்கா. இது இன்னும் ஒரிஜினலாக இது இப்போது ஹெல்மெட்டை போட்டால் அது பறந்து போகக்கூடாதுல்ல, அதுக்காக கீழே ஒரு டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இதோ இப்படி போட்டால் ஹெல்மெட் நம்ம மாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகு செமையாக்கில் சூப்பராக அப்படியே இந்த லைனை கவர் பண்ணி வருது. இப்படியே இந்த ஹெல்மெட்டை சுற்றி வருது. ஸோ இது ப்ளூ கலரில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம உள்ள ஹெல்மெட் போடும்போது நமக்கு ஃபீல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. இது சொல்லப்போனால் அப்படியே ஒரிஜினல் ஹெல்மெட் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளேயும் ஒரு மாதிரி குஷன் மாதிரி ரொம்ப சேஃப்டியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது இது பார்க்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்குது. ஸோ ஜீரோ இப்போது ரேசிங்னால் அதில் நம்பர்ஸ் இருக்கும்ல. ஸோ இல்லை ஒரு 0. ஸோ அப்படியே போட்டு கொஞ்சம் டெக்கரேஷனாக போட்டு பின்னாடி 0 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லியோபார்ட் நேச்சுரல் அப்படியே இந்த ஹெல்மெட்டை பார்க்கவே அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், பின்னாடி இப்படியே போய் அந்த ஒரிஜினல் ஹெல்மெட்டை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப குட்டியான ஹெல்மெட்டை நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் ஹெல்மெட். இது திருச்சியில் கிடைக்கும்னு சொல்ல முடியும், நிறைய இடத்துலையும் கிடைக்க முடியும். நீங்கள் கிடச்சிருக்குன்னா ஒரு தடவை கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இப்போது நல்லா இருக்குது. இது இப்படி திறக்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப சாஃப்டாக திறக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே அந்த இது பார்த்தா எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போய் பார்ப்போம். உள்ளே ஹெல்மெட்குள்ளே நான் காமிச்சிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. வழியை பார்க்க பிளாக்காக இருக்குது, பட் உள்ளே பார்க்க செம்மையாக இருக்குது. உள்ளே வழியை ஆனால் எப்படி தெரில, ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ கைஸ், இந்த ஹெல்மெட் சும்மா மாஸாக இருக்குது. பாய்ஸ்க்காகவே மேடை இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப பயங்கர டைனாமிக் மாதிரி ஒரு ஹெல்மெட். அந்த கலர் கொடுத்துருந்தா பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் ப்ளூ பரவாயில்ல, ஆனாலும் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இதுவே ஒரு ப்ராடக்டாக எப்படி சொல்ல, வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும்ல யூடியூப்பில். அதுமாதிரி நம்ம சேனலில் இதை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. என்னென்னா, திஸ் நியூ இயர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சும்மா குட்டியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நான் பண்ணுறேன். ஆக்சுவலி வீடியோ என் ஃப்ரெண்டு இல்லைனா யாராச்சும் எனக்கு எடுத்து தருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரி சும்மா பயங்கரமாக இருக்கும். நானும் என் டாகும், அதுக்கப்புறம் என் தங்கச்சியும். ஃபஸ்ட்டு என்னென்னா, என் தங்கச்சி என்னோட சண்டை போடுவா. ஸோ கதை சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் புரியாது. நீங்கள் இமோஷன்ஸ் அந்த மாதிரி பார்க்கறனால. அதனால் சில பேர்த்துக்கு கதை வேணும்னா ஜஸ்ட் சொடாமட்டா ஆஃப் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க. கதை கேட்குறீங்கன்னா கேளுங்க, அதுவும் பார்க்கணும், ஓகேயா? கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம்ல. ஸோ என்னென்னா, ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காங்க.
ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கச்சி வந்து ஒரு அண்ணனோட ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் எடுத்துருவாங்க. இந்த ஹெல்மெட் எடுத்துருவாங்க. அப்போ வந்து அந்த தங்கச்சி சொல்லுவாங்க, எனக்கும் இந்த ஹெல்மெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. சண்டை சீனு அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி அந்த தம்பி வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பா. அது யாருமே இல்லை, நான் தான் ஃபராஸ் கேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி தான். ஓகேயா? ஸோ இந்த ஃபைட் பண்ணி வாங்கிறதுக்காக ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, எனக்கு என் தங்கச்சி ஒரு சேலஞ்ச் கொடுப்பா. என்னென்னா, நீ வந்து ஒரு நாயோட இரு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து நான் சொல்வேன், நீ வந்து பெட்ரூமில் இரு அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ வந்து நான் வந்து என் நாயோட அப்படியே ஜாலியாக கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு அப்படியே ஜாலியாக இருப்பேன். அப்போ வந்து இதில் வந்து ஒரு டேடு கேரக்டர் வரும். டேடு கேரக்டர் நான் தான். நானே ஒரு என்னமே ஆக்டிங் நான் தான் பண்ணுவேன். நான் தங்கச்சி அது மட்டும் என் சிஸ்டர். ஸோ வந்து நான் டேடு ஆக்டிங் வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போது டேடோட ரோல் என்னென்னா, குழந்தைங்க வந்து டாக்ஸ் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சேலஞ்ச் நடக்குது. அப்போது டேடி கரெக்டாக வராரு. இங்கே ஒரு சைடில் வந்து நான் இங்கே டாகோட அவர் போகிற ஃபுட் ஸ்டெப் கேட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன். அது அந்த சேலஞ்சோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூல் இருக்குது. என்னென்னா, அட்லீஸ்ட் 2 minutes ஆச்சும் நீங்கள் உள்ளே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது டேடி வந்து உள்ளே போவாரா. அப்போ வந்து நான் டக்குன்னு போய் மறைச்சி அப்படி சும்மா விளாட்ற மாதிரி காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். எஸ்கேப் ஆகும்போது என் தங்கச்சி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன பண்ணுவா, அவன் இருக்கிறான் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து வழியை போய் வந்து சும்மா கேம்ஸ் விளாடுவா. சேலஞ்சை வித்ட்ரா பண்ணிடுவா. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும், ஹெல்மெட்டை வந்து அவள் தேடுவா. எங்கடா ஹெல்மெட்டு அப்போன்னு பார்த்தப்போ எங்கேயுமே இருக்கிற ஹெல்மெட்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது கோவமாயிருவா. இன்னும் கோவமானதுக்கப்புறம் ஃபைட்டு நடக்கும். அந்த ஃபைட்டு சும்மா பயங்கரமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்னால் நடக்கும், ஃபுட்பால் நடக்கும், அதுக்கப்புறம் பேட்மிண்டன் நடக்கும், ரன்னிங் ரேஸ் நடக்கும். சும்மா வேறு லெவலில் இந்த ஷார்ட் ஃபிலிம் போகும். பயங்கரமாக இருக்கும். டான்ஸ் இருக்குப்பா. ஸோ சும்மா பயங்கரமாக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் நியூ இயர் இட்ஸ் கோனா ரிலீஸ். ஸோ ஹெல்மெட்டோட ரிவ்யூ போட்டாச்சு. இந்த ஹெல்மெட்டோட மூவி இந்த காரணமாக தான் நம்ம நியூ இயர் நம்மளோட குட்டி ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சாரி ஃபார் ரொம்ப நல்லா வீடியோ போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வாங்க திருச்சியில் இருக்கிற நார்மல் ஹெல்மெட் ஸ்டோரில் போனால் கூட கிடைக்கும். இல்லைனா இது ஒரிஜினலாக சொல்லும்போது இது வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஹெல்மெட்டுன்னு இன்னும் நிறையா இருக்கும்ல. அமேசான்லலாம் இன்னும் ஸ்மால் ஐஃபோன் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ ஒரு ஹெல்மெட் இவ்வளோ இருக்கும். அமேசானில் பாருங்கள் இருக்கும். இது ஒரு வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஹெல்மெட்டில் கொஞ்சம் இது வரலாம் மேபி. ஆனால் இது பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஒரு கலெக்ஷனாக வச்சுக்க போகிறேன். நல்லா இருக்கா? ஆனால் என்ன மண்டேல தான் போட முடியாது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரில, இந்த பிளாக் கலர் இருக்கா எனக்குள்ளேருந்து பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கேமராலேருந்து வச்சு பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு பிரைட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வரி பண்ணியிருக்காதீங்க. ஸோ சூப்பராக இந்த ஹெல்மெட்டு நேஷ்னல் ஃப்ளாகோட சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ போடுங்க. யாருன்னா இந்த ஹெல்மெட் வச்சுருக்கீங்க யூடியூப்பில் போடுங்க, வச்சு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இதோட பேர் தூங்குறது @FarasK. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நியூ இயரில் சந்திப்போம். கொஞ்சம் வீடியோ வரும். ஸோ டோன்ட் வரி. பாய் 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 பாய்.